ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலி. காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 28 பேர் பலி. கட்டான பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், ஒருவர் பலி. மோசமடையும் வானிலை. பொரல்ல கணத்தை சுற்றுவட்டத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் 7 வாகனங்களுக்கு சேதம். மாத்தர சிறைச்சாலையில் பதற்றம். சிறை கைதிகள் அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்றம். உள்நாட்டுச் செய்திகள். நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டுக்கிழக்கான சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 9:10 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் மற்றொரு நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் வந்த இருவர் கை துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் டான் பிரியசாத் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டான பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். நபர் ஒருவர் வர்த்தகர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்க முற்பட்டுள்ள நிலையில் குறித்த வர்த்தகர் தான் வைத்திருந்த உரிமம் பெற்ற துப்பாக்கியால் குறித்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதுடன் துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்ட நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை சிறைச்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இன்று காலை அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாத்தர சிறைச்சாலையில் இருந்து 2 கைதிகளை அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று இரவு 8 மணி அளவில் மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள சில கைதிகள் சிறைச்சாலைக்குள் அமைதியற்ற வகையில் செயற்பட்டதை அடுத்து இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பதற்றமான சூழ்நிலையுடன் சிறைச்சாலையின் மேல் பாதுகாப்பு அறைகளில் இருந்த சிறை அதிகாரிகளை கைதிகள் கற்களாலும் வேர்களாலும் தாக்கியதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இந்த அமைதியின்மையால் 3 சிறைச்சாலை அதிகாரிகள் காயமடைந்து மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாத்தறை சிறைச்சாலை அத்தியட்சகர் மங்கள வெளிவிட்ட தெரிவித்தார். இரவு 8 மணி அளவில் ஏற்பட்ட நிலைமை பின்னர் கட்டுக்குள் இருந்த நிலையில் நள்ளிரவு கைதிகள் மீண்டும் அமைதியின்மையில் ஈடுபடத் தொடங்கி சிறைச்சாலையில் இருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க ஆரம்பித்ததால் சிறைச்சாலையை பாதுகாக்க போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்படுத்த 2 கண்ணீர் புகை குண்டுகள் வானத்தை நோக்கி சூடப்பட்டுள்ளது.
பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் நாண்டகை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 9:30 மணியளவில் அபுதாபி சென்று பின்னர் அங்கிருந்து மற்றொரு விமானமூடாக இத்தாலிக்கு சென்றுள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் இன்று வத்திக்கான் நேரப்படி காலை 9 மணிக்கு சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு 26ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு அவரது இறுதி சடங்கு நடைபெறும் வரை அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பாப் பிரான்சிஸின் மரணம் உலக மக்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை அடுத்த பாப் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களில் இலங்கை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை பெயரும் உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. தபால் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தும் இடம் மற்றும் சான்றிதழ் அளிக்கும் அதிகாரியை அடையாளம் காண உதவும் வகையில் சேவை ஒன்று நடைமுறையில் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அவர்களின் குழுக்கள் மற்றும் கட்சிகளையும் அவர்களின் சின்னங்களையும் அடையாளம் காண எளிதாக்கியுள்ளது என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. eservice.election.gov.lk என்ற இணைய முகவரியின் ஊடாக பிரவேசித்து தேர்தல் சேவையை அணுக முடியும் எனவும் அதில் அரசு அதிகாரிகளுக்கான தபால் வாக்களிப்பு தகவல்களுக்கான இணைப்பை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு அமைச்சுக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை மக்களின் நலனுக்காக திட்டமிட்ட முறையில் செலவிடும் சவாலை ஜனாதிபதி அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒப்படைத்துள்ளதாகவும் கடந்த கால பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகள் ஊழல் அரசியலின் பாடசாலைகளாக இருந்தன என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கோட்டையில் உள்ள ரெபல் ஹோட்டலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள எமது 159 பேரும் குடும்ப அதிகாரத்தினாலோ அல்லது பண பலத்தினாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களும் உங்களை போன்ற சாதாரண மக்கள், உங்களிடையே வாழும் மக்கள். அவர்கள் முன்பு போல பாராளுமன்றத்தில் கூச்சலிட்டு சண்டையிடுவதில்லை. பாடசாலை பிள்ளைகள் பாராளுமன்றத்தை பார்க்க வரும்போது பிள்ளைகளை அப்புறப்படுத்துமாறு சபாநாயகரிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எமது அரசாங்க உறுப்பினர்கள் மிகவும் கண்ணியத்துடனும் சட்டத்தை மதிக்கும் தன்மையுடனும் அரசியல் முதிர்ச்சியுடனும் நடந்து கொள்கிறார்கள். இந்த மாதிரியான பாராளுமன்றத்தை தான் நாங்கள் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இன்று அந்த மாற்றத்தை செய்துள்ளீர்கள். நன்கு செயற்படும் திறமையான உள்ளூராட்சி மன்றத்தின் பலன்களை, அதேபோல் உங்களுக்கு நெருக்கமான இந்த உள்ளூராட்சி நிறுவனத்தை மாற்ற உங்களுக்கு சேவை செய்யும் ஒரு குழுவை தெரிவு செய்யுங்கள். இப்போது அதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபை வேட்பாளர் அரோஷ் அத்துபத்து உட்பட பல வேட்பாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் கலந்து கொண்டனர். திறமைகள் நிறைந்த பலர் சிறை கைதிகளாக இருப்பதால் அவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி NVQ சான்றிதழ் வழங்க வரவு செலவு திட்டத்தின் மூலம் முடிவு செய்துள்ளோம். இதன் மூலம் அவர்களுக்கு சமூகத்தில் நல்ல நிலையில் வாழலாம் என நேற்று நடைபெற்ற வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணி தொடரின் மொரட்டுவ மக்கள் பேரணியில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். රාජ්‍ය සේවයට අලුත් ජාන අලුත් ලේ මේ රාජ්‍ය සේවයට ගේන්න එකක් පොඩි පැරණි ගතානුගතක ලක්ෂණ මත යන ජානවලින් තමයි මේ රාජ්‍ය සේවය තියෙන්නේ. නිසා පොඩි කම්මැලිකම, අතපසුවීම, පස්සට දාම මේ වගේ ටිකක් අපිට තියෙලා. නිසා අපි මොකද්ද කරන්නේ? අලුතින් 30000ක් රාජ්‍ය සේවයට අපි බඳවා ගන්න තීරණයක් අරන් තියෙනවා. ඒ වගේ විශාල ව්‍යසනයක් අපේ තරුණ පරම්පරාව රිමාන්ඩ් ගත වීම. අලුතෙන් මේ ණයට වඩා වැඩි ප්‍රතිශතයක් තියෙන නැවත රිමාන්ඩ් ගත වීම අනතුරක් තියෙනවා. එයි. එයා රිමාන්ඩ් ගත වුණාට පස්සේ සමාජයෙන් කුන් වෙනවා. பொருளை கணத்தை சுற்றுவட்டத்திற்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 7 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் விழுந்த மரத்தை அகற்றி நீண்ட நேரத்தின் பின் போக்குவரத்து செயற்பாட்டை மீட்டெடுத்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். බයි කාර් කැබ් එකක් ගත්තා යට වෙලා තිබුණා. ඒවා ඔක්කොම ගත්තා. දැන් ගස් කපලා ඔක්කොම කරලා පටවන්න හදන්නේ. පැස්සට පෙඟිලා මුල්. හොඳ වෙලාවට ජීවිත හානියක් වුණේ නැහැ. ඇතුළේ හිටපු ළමයි එහෙම අපි ගත්තා. මේව කපන්න කියලා තියෙනවා. ඉතින් කිසි කෙනෙක් කපලා නැහැ. ඒව ඇක්ෂන් අරන් නැහැ. ජීවිත හානියක් වුණා නම් ඉතින් කවුරුවා කියන කෙනෙක් නැහැ නේ. මාක් කරපු ගස් ටිකවත් කපලා දානවා නම් ඉවත් කරනවා නම් හොඳයි.
அரசியல் களத்தில் முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம், சமூக ஜனநாயகம் என பல்வேறு கோட்பாடுகள் காணப்படுகின்றன. இவற்றில் சமீபத்தில் இணைந்தோர் கோட்பாடுதான் பொய்யும் பாசாங்குத்தனமுமாகும். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் பொய்யான கோரிக்கைகளை முன்வைத்த மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கம் தற்போது புதிய கூற்றுக்களை முன்வைத்து முட்டாள்தனமாக பிரஸ்தாபிக்கும் அரசாங்கமாக மாறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற பத்தேகம தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டிற்கு 9.8 மில்லியன் ரூபாவை சேமித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி கூறுகிறார். சிங்கள தமிழ் புத்தாண்டில் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனுப்பாததன் மூலம் இந்த தொகை சேமிக்கப்பட்டதாகவும் நிலந்தி கொட்டஹச்சி கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கள் தொலைபேசிகளில் நாம் பெறும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பார்க்கும்போது ஜனாதிபதியிடமிருந்தும் எங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வருடம் அது வரவில்லை. வாழ்த்து செய்தி வராததால் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறைய பணம் சேமிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு மட்டும் இந்த குறுஞ்செய்திக்கு 98 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. நாம் செலுத்தும் வரிகள் நிலத்தில் வேலை செய்ய பயன்படுத்தப்பட்டால் இந்த பூமியில் வாழும் நாம் மீண்டும் நியாயமாக வாழ முடியும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஆய்வு செய்ய சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் அசங்க சுரவிட்டவின் தலைமையில் 4 அடங்கிய விசேட குழு நேற்று நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் இக்குழுவில் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபிசேகரவும் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தென்கொரிய கடற்படைக்கு சொந்தமான கப்பலொன்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பலை கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் வரவேற்றனர். 149.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் 262 பணியாளர்களை கொண்டுள்ளது. கப்பலில் வருகை தந்தவர்கள் நாட்டின் சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளதுடன் நாளைய தினம் குறித்த கப்பல் நாட்டிலிருந்து புறப்படவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது அவர்கள் ஒரு சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாகவும் அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நெருங்கிய அண்டை நாடுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் பல்வேறு துறைகளில் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட ஆழமான நட்புறவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது மரியாதையுடன் நினைவு கூர்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. உங்களுக்கான வீடு நாட்டுக்கான எதிர்காலம். வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டு வசதி அலகுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குறைந்த வருமானம் பெறுபவர்களின் வீட்டு பிரச்சினை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வறுமையை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவும் ஒரு ஏழை அல்லது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தை முன்னுரிமையின் அடிப்படையில் அடையாளம் கண்டு கட்டுமானத்தின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் ஒரு வீட்டை கட்ட மேம்படுத்த உதவி வழங்குகிறது. தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவர் குறைந்தபட்சம் 550 சதுர அடி வீடொன்றை அமைக்க வேண்டியதுடன் அதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற 6,50,000 ரூபாய் உதவித்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகை குறித்த பயனாளியால் பங்களிப்பு செய்ய வேண்டும். வேலை திட்ட ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கான மதிப்பு செலவு 11,47,000 ரூபாவாக இருப்பினும் தற்போது குறித்த செலவு
செலவு 17,64,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அரசின் உதவித் தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை பங்களிப்பு செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பயனாளிகளின் பொருளாதார நிலைமைக்கு அமைய இயலுமையின்மையால் தற்போது வீடொன்றுக்கு வழங்கப்படுகின்ற 6,50,000 ரூபாவான அரசு உதவித் தொகையை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி, கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சீனாவின் சங்காய் நகராட்சியின் மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் பிரதித் தலைவர் ஜாங் குவான் தலைமையிலான தூதுக்குழுவினர் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்றத்தில் சந்தித்தனர். இதன்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதிரவம் கலந்து கொண்டார். இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மக்களின் அபிலாஷைகளை நிலைநிறுத்துவதில், குறிப்பாக ஊழல் எதிர்ப்பு, நல்லாட்சி மற்றும் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் சட்டமியற்றும் அமைப்பாக இலங்கை பாராளுமன்றம் அர்ப்பணித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதன் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக நாட்டின் ஊழல் எதிர்ப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட குற்றச் செயல்களின் வரும் படிகள் சட்டமூலத்தை இலங்கை பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றியதாக அவர் குறிப்பிட்டார். வெலிக்கடை போலீஸ் காவலில் இருந்தபோது உயிரிழந்த 26 வயதுடைய நிமேஷ் சத்சர என்ற இளைஞனின் உடல் பதுளை நீதவான் நுஜித் டி செல்வா மற்றும் இதற்காக நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவின் முன்னிலையில் பிரேத பரிசோதனைக்காக இன்று தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. உடலை தோண்டி எடுக்கும் பணி காலை 9:30 மணியளவில் தொடங்கி சுமார் 2.5 மணி நேரம் கழித்து 11:40 மணியளவில் நிறைவடைந்தது. இளைஞனின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா கடந்த 9ஆம் திகதி கொழும்பு தலைமை சட்ட மருத்துவ அதிகாரிக்கு பிறப்பித்த உத்தரவின் பேரில் 3 பேர் கொண்ட மருத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். தலைமை தடயவியல் மருத்துவர் பிரியந்த அமரரத்ன, மூத்த சிறப்பு தடயவியல் மருத்துவர் PR ருவன்புர மற்றும் ஊவா வெல்லஸ் பல்கலைக்கழக மூத்த பேராசிரியர் வைத்தியர் முதித விதான பத்திரன ஆகியோர் நிபுணர் தடயவியல் மருத்துவ குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இளைஞனின் மரணம் தொடர்பாக சட்ட மருத்துவ அதிகாரி நடத்திய பிரேத பரிசோதனை திருப்திகரமாக இல்லாததால் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்த 3 பேர் கொண்ட நிபுணர் மருத்துவ குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனு உள்ளிட்ட முந்தைய விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதவான் உடலை தோண்டி எடுக்குமாறு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவால் நடத்தப்பட்டன. ஆனால் பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணை ஏப்ரல் 4ஆம் திகதி முதல் குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டது. நாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த 1ஆம் திகதி கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் போலீஸ் காவலில் இருந்தபோது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக முள்ளேரியாவில் உள்ள தேசிய மனநல நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 2ஆம் திகதி அதிகாலையில் சந்தேக நபரான இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக பல தரப்பினரின் எதிர்ப்பு எழுந்த சூழலில் சத்சரவின் பிரேத பரிசோதனையில் திருப்தி அடையவில்லை என்று அவரது உறவினர்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையுடனான நீண்டகால உறவுகளை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்காக எரிசக்தி, சுற்றுலா, வெளிநாட்டு முதலீடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஷைட் அல் நையான் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஷைட் அல் நையான் தலைமையிலான குழுவினர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தனர். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தி மேம்படுத்துவதையும் இரு நாடுகளும் பொருளாதார நன்மைகளை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நோக்கமாக கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமரும் அவரது குழுவினரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதன் மக்கள் சார்பாக இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து கூறிய உப பிரதமர், புதிய அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் கூறினார்.
இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையில் 112 நாட்களில் நாடு முழுவதும் 37 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 37 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 23 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதே நேரத்தில் மீதமுள்ள 14 சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறுகள் காரணமாக நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிக எரிபொருள் விரயமாகும் வாகனங்களை ஏலத்தின் மூலம் விற்று அரசுக்கு வருமானம் ஈட்ட வடமத்திய மாகாண சபை முடிவு செய்துள்ளது. அதன்படி ஏலத்துக்கான விலைக்கோரல் இன்று இடம்பெற்றது. சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த்நாத் மாவட்டத்தில் உள்ள பஹல்காமில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பைசரன் என்று புகழ்பெற்ற சுற்றுலா தளத்தில் அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த பயங்கரவாதிகள் அங்கு கூடியிருந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். பயங்கரவாதிகள் தாக்குதலில் 28 பேர் பலியானதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் கர்நாடகா, ஒடிசா, குஜராத் மற்றும் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அடங்குவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 13 பேரில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொடிய தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 4 பயங்கரவாதிகளின் புகைப்படத்தை இந்திய பாதுகாப்பு படையினர் இன்று வெளியிட்டனர். அதிகாலையில் பயங்கரவாதிகளில் ஒருவரின் முதல் படமும் ஆன்லைனில் வெளியானது. அந்த படத்தில் பயங்கரவாதி AK-47 துப்பாக்கியை வைத்திருப்பதை காட்டுகிறது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி சவுதி அரேபியா சென்றுள்ள பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், சவுதி அரேபியா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. பாப் பிரான்சிஸ் உடல் அவர் வசித்த சாண்டா மார்டா இல்லத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய போப்பாண்டவர்கள் சைப்ரஸ் மற்றும் ஈயம் ஆகியவற்றாலான சவப்பெட்டிகளில் அடக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் பாப் பிரான்சிஸ் துத்தநாகத்தால் மூடப்பட்ட ஒரு எளிய மர சவப்பெட்டியை தனது உடல் நல்லடக்கத்துக்காக முன்னரே தேர்ந்தெடுத்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிகாவில் பொதுமக்கள் பார்வைக்காக போப்பின் உடலை ஒரு உயரமான மேடையில் வைக்கும் பாரம்பரியத்தையும் அவர் கைவிட்டார். அதற்கு பதிலாக அவரது உடல் சவப்பெட்டியின் மூடி அகற்றப்பட்ட நிலையில் உள்ளே இருக்கும் வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள். ரோமில் உள்ள 4 பெரிய போப்பாண்டவர் பேராலயங்களில் ஒன்றான சென்ட் மேரி மேஜர் பேராலயத்தில் அவர் அடக்கம் செய்யப்படுவார். பசிலிகா என்பது வத்திக்கானால் சிறப்பு முக்கியத்துவத்தையும் சலுகைகளையும் வழங்கிய ஒரு தேவாலயமாகும். மற்ற பாப்பரசர்கள் அடக்கம் செய்யப்பட்ட புனித பீட்டர்ஸ் பசிலிகாவின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவதை விட வத்திக்கான் நகரத்திற்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிகாவில் தன்னை அடக்கம் செய்ய பாப்பரசர் பிரான்சிஸ் விரும்பினார். அங்குள்ள கன்னி மரியாளின் உருவத்தின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி காரணமாக இந்த முடிவை அவர் எடுத்தார். பிரான்சிஸ் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பும் போது கன்னி மரியாள் முன்பு பிரார்த்தனை செய்வார். அதே இடத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது. ஒரு பிஷப் இறுதி சடங்குகளில் கடைபிடிக்கப்படும் அதே இறுதி சடங்குகள் தனக்கும் பொருந்த வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அதன்படி இறந்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி சடங்கு அவர்
விரும்பியபடி 3 கட்டங்களாக நடைபெறும். பாரம்பரியமாக திங்கட்கிழமை காலை பாப்பரசரின் மரணம் உறுதி செய்யப்பட்டது. அவரது உடல் பக்தர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக 3 நாட்கள் சென்ட் பெசிலிகா தேவாலயத்தில் வைக்கப்படுகிறது. பெசிலிகாவில் பாப்பரசரின் உடல் புனிதர்களின் வழிபாட்டு பாடலுடன் புனித பீட்டர் பெசிலிகாவிற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. பாப்பரசரின் இறுதி சடங்கிற்கு கர்தினால்கள் கல்லூரியின் டீனும் அவரது வாரிசான உச்ச பாப்பரசரும் தலைமை தாங்குகிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளில் வத்திக்கான் நகருக்கு வெளியில் நல்லடக்கம் செய்யப்படும் முதல் பாப்பரசர் இவராவார். யுக்ரைனில் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் மீது ரஷ்ய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு மத்திய நகரமான மர்ஹானேட்ஸில் இன்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைனிய அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். அதே நேரம் இந்த தாக்குதலில் சுமார் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிராந்தியத்தின் தலைவர் செர்ஹி லைசாக் உறுதிப்படுத்தியுள்ளார். போர் நிறுத்தத்தை உறுதி செய்யும் நோக்கில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளை சேர்ந்த ராஜதந்திரிகள் லண்டனில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். IPL தொடரின் 4வது போட்டியானது பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகனா கிரிக்கெட் மைதானத்தில் நேற்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமானது. அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணியை முதலில் துடுப்பாட்டம் செய்ய வைத்தது. இறுதியில் 17.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி 161 ஓட்டங்களை எடுத்தது. இதனால் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது. போட்டியின் ஆட்ட நாயகனாக முகேஷ் குமார் தெரிவானார். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு நடைபெறவுள்ள 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் இலங்கை நேரப்படி இன்று இரவு 7:30 மணிக்கு இப்போட்டி ஆரம்பமாகும். இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தர மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய, சப்ரகமு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பார மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.